உங்களுடைய வேதாகம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் நோடு கூட சேர்ந்து நெகேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக மீண்டும் நாம் திருப்பிக் கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த வருடம் மார்ச் மாதத்திலும் ஏப்ரல் மாதத்திலும் நாம் நெகேமியா புஸ்தகத்தின் முதல் 7 அதிகாரங்களை நாம் தியானித்து வந்தோம். இந்த முதல் 7 அதிகாரங்களில் அநேக அற்புதமான சத்தியங்களை நாம் சபையாராக கற்றுக்கொண்டோம். தேவன் எப்படி நெகேமியா என்ற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்திற்காக தேவன் அவரை எழுப்பி பல நூற்றாண்டுகளாக பாழாய் கடந்திருந்த அந்த எருசலேமின் மதிலை கட்டும்படியாக நெகேமியாவை தேவன் எப்படி பயன்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒருங்கிணைத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் சந்தித்த போராட்டங்கள், பல பிரச்சனைகளை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்று பல அருமையான சத்தியங்களை நாம் படித்தோம். தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த வாரத்திலிருந்து நெகேமியா புஸ்தகத்தின் 2வது பாகத்தையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். நெகேமியா புஸ்தகத்தில் முதல் 7 அதிகாரங்கள் இந்த வெளிப்படையான அந்த பாழாய் கடந்த மதில் மீண்டும் கட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அவர்கள் சந்தித்த சவால்களையும் போராட்டங்களும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் 8வது அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் அதில் நாம் பார்க்கக்கூடிய சத்தியங்கள் என்னவா இருக்கின்றது என்றால், வெளிப்புறமான வேலையிலிருந்து தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் உள்புறமாக என்ன செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு எழுப்புதல் ஆனது வெறும் வெளிப்படையான ஒரு காரியம் மாத்திரமல்ல, தேவ ஜனன் உடைய வாழ்க்கையில் உள்ளான வாழ்க்கை மாறுவதுதான் எழுப்புதலின் மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதனால் இந்த அதிகாரத்திற்கு நான் தலைப்பாக இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு, தேவனுடைய வார்த்தையின் மேல் பசி எழுப்புதலின் அடையாளமாகும். தேவனுடைய வார்த்தையின் மேல் பசி எழுப்புதலின் அடையாளமாகும். ஆகையால் 8வது அதிகாரம் 18 வசனங்கள் அடங்கியுள்ள இந்த அதிகாரம், இந்த முழு அதிகாரத்தை இன்றைக்கு சபையாராக நாம் வாசிக்க நாம் கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெத்தாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கு உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அதை அவன் திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரேபியா, யாமீன், அக்கூப், சபதாயி, ஓதியா, மாசேயா, கேலிதா, ஆசாரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திரிஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள்.
நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்றார். லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்த்தி அழாதிருந்தார்கள். இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளிலே ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்லாதான், நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சபையில் விசேஷித்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கியாரை அழைத்திருந்தார்களாம். அவர் அதற்கென்றே பிரபலமாக இருந்தார். எப்பொழுதும் பேசும்பொழுது ரொம்ப நேரம் பேசுவார். ஆகையால் அவர் அந்த சபைக்கு வந்து ஊழியம் செய்யும் பொழுது பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். ஜனங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டு கொண்டிருந்தார்களாமா. இவர் கண்ணை மூடியே பிரசங்கம் பண்ணுவாராம், கண்ணை திறக்க மாட்டாராம். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து அது முடியாத பிரசங்கமாக போய்கொண்டே இருந்ததாம். ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையை இழந்து ஒருத்தராக எழும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் கூட்டத்தில் இருந்து. இவருக்கு அதை தெரியல. இவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. எல்லாரும் ஒருத்தராக எழும்பி அந்த கூட்டத்தை விட்டு எல்லாரும் கிளம்பி போய்விட்டார்களாம். கடைசியில் இவர் பிரசங்கத்தை முடித்து கண்ணை திறந்து கீழே மேடை விட்டு இறங்கும் பொழுது 2 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. 2 பேரை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷமாக பாராட்டினாராம். பரவாயில்ல, எல்லாரும் போயிருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தேவ வார்த்தையின் மேலே இவ்வளோ பிரியமாக இருந்து நீங்கள் பிரசங்கத்தை கேட்டதை உண்மையாகவே நான் பாராட்டுகின்றேன் என்று அவர் சொன்னாராம். உடனே ஒரு மனிதன் அவர் பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் பேசி முடித்த பிறகு நான் தான் அடுத்த ஸ்பீக்கரு, அதனால தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக, உங்களுக்கு பின்பதாக பேசும்படியாக நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவங்க 2 பேரும் அந்த இன்னொரு மனிதனை பார்த்து, ஆனால் நீங்கள் தான் உண்மையான தேவ வார்த்தை மேலே ரொம்ப பிரியமுள்ளவராக இருக்கின்றனர் என்று பாராட்டின பொழுது அவர் இவர்கள் 2 பேர்த்த பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் 2 பேரும் பேசி முடிச்சோன்னே இந்த பில்டிங்கை பூட்டக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் 2 பேரும் போன பிறகு நான் பூட்டணும் என்று சொன்னாராம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தில் நடந்த சம்பவத்தை நீங்கள் சற்று கவனித்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம்தான். பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள் தேவ ஜனம். தேவனிடத்தில் அவர்கள் சேரவில்லை. தேவ வார்த்தைகளும் தேவ நியாயப்பிரமாணத்தையும் அவர்கள் பின்பற்றவில்லை. நெகேமியா என்ற ஒரு மனிதன், அவன் இந்த எருசலேம் பட்டணத்திற்கு வந்த நாளிலிருந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்தது. 52 நாட்களில் பாழாய் கடந்த அந்த மதில் கட்டப்பட்டது. கட்டி முடித்த பின்பதாக இவர்கள் அந்த மதிலை பிரதிஷ்டை செய்த பின்பதாக தேவ ஜனங்களுக்குள் தேவ வார்த்தையின் மேல் ஒரு பசியும்
ஒரு 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 வாஞ்சையும் வருவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் 6 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த அதிகாரத்தில் 18 வசனங்கள் தான் உண்டு. ஆனால் இவர்கள் 6 மணி நேரம் இவர்கள் தேவ நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதை இவர்கள் கேட்கின்றார்கள். ஒரு கேட்பது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜன கூட்டத்தார் எல்லாரும் நின்று கொண்டு மிக உன்னிப்பாக வாசிக்கப்படுகின்ற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை மிக ஆர்வத்தோடு கேட்டார்கள் என்று இங்கே நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஆராதனையில் உட்கார்றக்கே சில நேரத்தில் சிரமப்படுறோம். ஆனால் இவர்கள் 6 மணி நேரம் நின்று கொண்டு தேவ வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, அடுத்த நாளும் வந்தாங்க. தொடர்ந்து வாரந்தோறும் அந்த முழு வாரமும் ஒவ்வொரு நாளும் வந்து இன்னும் வாசிங்க, இன்னும் அந்த வசனத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஒன்றாக கூடுவதை குறித்து தான் இங்கே நம்ம வாசிக்கின்றோம். இந்த அதிகாரத்திலிருந்து 4 முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகின்றேன். முதலாவது நான் சொல்ல விரும்பினது, அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் துவங்கும். என்னங்க, அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் துவங்கும். எப்பொழுதெல்லாம் சரித்திரத்தில் தேவ வார்த்தை புறக்கணிக்கப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் தராமல் இருந்ததோ, அப்பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையும் அதே போல கேடடைந்தது. ஆசீர்வாதத்தை இழக்கின்றார்கள். இஸ்ரவேல் தேசத்துடைய சரித்திரத்தை நாம் வாசித்தோம் என்றால், நியாயாதிபதி புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சில ராஜாக்கள், பொல்லாத ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது, மனாசே என்ற இந்த ராஜா ஆளுகை செய்யும் பொழுது, அவருடைய மகன் ஆமோன் என்ற அந்த ராஜாவும் ஆளுகை செய்த பொழுது இருள் சூழ்ந்த நாட்கள். இஸ்ரவேல் தேசத்தில் தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். தேவ பயம் இல்லாமல் தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அதே நாட்களில் ஆண்டவர் இந்த மனாசையும் ஆமோனுடைய மகன் யோசியாவை தேவன் எழுப்பின பொழுது, 16 வயதுல யோசியா மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தில் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை கொண்டு வந்து வைத்து அதை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஆசாரியனை கூப்பிட்டு இதை வாசிங்க, இதை கேட்கணும் என்று சொன்ன பொழுது மீண்டும் தேவ ஜனம் தேவனிடத்தில் திரும்பினார்கள். தேவன் அவருடைய அற்புத கரத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக நீட்டினார். இது ஒவ்வொரு முறையும் நடக்கின்றது. சபையின் சரித்திரத்தை நீங்க வாசித்தாலும் ஆதி சபையிலிருந்து இந்த வேதாகமும் எல்லாருடைய கையில் இல்லை. அநேக நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், வேதாகம் ஒரு கைப்படையாக எழுதப்பட்டிருக்கும். இந்த வேதாகம் ஒரு பட்டணத்தில் வெறும் அந்த சபையில பலிபீடத்தில் மாத்திரம்தான் வேதாகமம் இருக்கும். வேற யாரும் அதை வாசிக்க முடியாது. ரோம கத்தோலிக்கர் அநேக வருடங்களாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வேதாகமத்தை பொது ஜனங்களுக்கு தராமல் அவர்கள் கையிலே வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அது அவர்கள் கையில் இருந்த பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் ஜனங்களிடத்தில் இது சொல்லுது அது சொல்லுதுன்னு சொல்லும் பொழுது, வேதாகமம் லாத்தின் மொழியில் இருந்த பொழுது யாருக்கும் வேதத்தின் சத்தியத்தை அவளுக்கு தெரியல. யாரோ ஒருவர் எழும்பி இந்த லாத்தின் மொழியை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அதை வியாக்கியானம் செய்ய முடியும். பொது ஜனங்களுக்கு இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த வேதாகமம் ஒவ்வொருடைய கரத்தில் இல்லாமல் யாரோ ஒரு மொழி அறிந்தவர்கள் மாத்திரம்தான், இந்த லத்தீன் மொழி அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அதை எழும்பி வியாக்கியானம் செய்ய முடிந்தது. அது நிமித்தம் பெரிய இருள் தேசமெங்கும். ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் தான் தேவதாசர்களை எழுப்பி, ஜான் வைக்லிஃப் என்ற ஒரு அற்புதமான தேவ மனிதனை எழுப்பி, வில்லியம் டிண்டேல் என்ற தேவ மனிதனை எழுப்பி அவர்கள் என்ன செய்தார்கள்னா, இந்த லத்தீன் மொழியில் இருந்த தேவ வசனத்தை எல்லாரும் புரிந்து கொள்ற விதத்தில் ஆங்கில மொழியில அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அந்த தேவ வார்த்தை எப்பொழுது ஒவ்வொரு மனிதருடைய கரத்தில்
உலகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாக்கியம் தரப்பட்டதோ அப்பொழுது இருள் நீங்கியது, வெளிப்பாடு வந்தது, தேவ ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல வருவதை நாம் பார்க்கணும். இது சரித்திரத்தில் நீங்க வாசிக்கலாம், சபையின் சரித்திரத்தில் நீங்க வாசிக்கலாம். இந்த பூமியிலேயே முதல் அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கும் என்றால் அது வேதாகமம் தான். வேதாகமம் தான் இந்த பூமி சரித்திரத்தில் முதல் அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் வேதாகமம் தான் இந்த பூமியில எண்ணிக்கைக்கு அடங்காத அளவிற்கு இன்னும் அச்சடிக்கப்படுகின்ற ஒரு புஸ்தகமாக இருக்கு. இதை நான் ஏதோ சும்மா உங்களை பரவசப்படுறதுக்காக நான் சொல்லல. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இது ஜீவ வார்த்தை. இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அடங்கி உள்ள ஒரு வார்த்தை ஐயா. இன்றைக்கு தேவ வசனம் இன்றைக்கு எல்லாராலும் வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம பெற்றிருக்கின்றோம். யார் வேணாலும் ஒரு வேதாமத்தை வாங்கி அதை வாசிக்கலாம். ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நான் கேட்டிருக்கின்றேன். ஆண்டவரை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர் கரத்தில் ஒரு வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்கும், அல்ல ஏதோ தானே என்று ஒரு வேதாமத்தை எடுத்து அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க தேவனோடு கூட ஒரு உறவு ஏற்படுகின்றது. ரட்சிக்கப்படுகின்றார்கள், மனம் திரும்புகின்றார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புத காரியங்களை துவங்குகின்றார். ஏன்னா இந்த வேதாகமும் தேவன் நமக்கு அனுப்பி இருக்கின்ற அன்பின் கடிதம். அதுதாங்க வேதாகமம். இந்த வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பரலோக தேவன் நம்மில் எவ்வளோ அன்பாய் இருக்கின்றார், அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவன் என்னெல்லாம் செய்திருக்கின்றார் என்பதை தான் இந்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகின்றது. இதை வாசிக்கின்ற யாரும் இருக்கிற வண்ணமாக இருக்க முடியாது. இதை வாசிக்க தேவனுடைய அற்புத தேவ வார்த்தை ஒரு வாழ்க்கையை முற்றிலும் மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கு. 1950 ஆண்டுல இந்த உலகத்துல சோவியத் யூனியன், அயன் கர்டன் என்று சொல்லப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அப்படி என்றால் ரஷ்யா, போலந்து, ரொமேனியா ஆகிய இந்த நாடுகளில் காம்யூனிஸ்டுடைய ஆளுகையின் கடியில வேதாகமம் எல்லாரிடத்திலிருந்தும் பிடுங்கப்பட்டது. வேதாகமத்தை யாரிடத்திலும் அவர்கள் யாரும் வேதாகமத்தை வைப்பதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தார். ரஷ்ய தேசத்திலையும் போலண்டிலும் ரொமேனியாலையும் ஆயிரக்கணக்கான வேதாகமங்களை ஜனங்களுடைய வீடுகளிலிருந்து எடுத்து தெருவாக எரித்தார்கள். பல ராஜ்யங்கள், பல மனிதர்கள், பல அரசாங்கங்கள் இந்த உலக சரித்திரத்தில் இந்த வேதாகமத்தை அழிக்கும்படியாக பலர் பிரயாசப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அழிந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேவ வசனம், தேவ வார்த்தையின்படி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை என்றென்றும் இருக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் தேவ வார்த்தை எல்லாருக்கும் பிரபலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்களில் ஆண்டவர் தேவ வார்த்தைக்காக அநேகர் ஏங்கினாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தில் ஒரு பேஜ் கிடைச்சா போதும், அதை அவங்க பொக்கிஷமா அவங்க வீடுல அவங்க பத்திரமா அதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பேஜை மீண்டும் வாசிப்பாங்க. ஏன்னா வாசிக்கும் பொழுது தேவ வார்த்தை அவளுக்குள்ள இடைப்படும். இப்படிப்பட்ட பல கதைகளும் பல சாட்சிகளும் நான் கேட்டிருக்கின்றேன். வேதாகம் இல்லாத நாட்களில் வேதாகமத்தின் ஒரு புஸ்தகம், ஒரு பக்கம், இவ்வளவுதான் அவங்களுக்கு வேணும், அது இருந்தா போதும், அதை எங்களுக்கு போதும் என்று அதை அவர்கள் படித்து அவர்கள் வாழ்க்கையை கட்டினார்களாம். இப்படிப்பட்ட அந்த நாட்கள் 1950 வருடத்துல ஆண்டவர் ஆலந்து தேசத்துல ஆண்ட்ரூ என்ற ஒரு தேவ மனிதனை எழுப்பினார். அவர் இன்றைக்கும் பிரதர் ஆண்ட்ரூ என்று அவருடைய சாட்சி பிரபலமாக சொல்லப்படுகின்றது. இந்த பிரதர் ஆண்ட்ரூவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா, இந்த அயன் கர்டனை தாண்டி உள்ள போய் ரஷ்யாக்குள்ளேயும் ரொமேனியாக்குள்ளேயும் இந்த வேதாகமத்தை கடத்தி செல்லணும் என்று அவர் வாஞ்சித்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு சின்ன கார் இருந்ததாமா, வோல்க்ஸ்வேகன் பீட்டில் என்ற கார். இன்றைக்கு இருக்கிற மாருதி 800 போல வச்சுக்கோங்க. அந்த காரில் அவர் ஒரு நூற்றுக்கணக்கான வேதாகமத்தை அடுக்கி அந்த பார்டர் வழியாக அதை கடத்தி செல்லும்படியாக அவர் விரும்பினாராம். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, பல நூற்றுக்கணக்கான வேதாகமத்தை வாங்கி அதை ஒரு காரில் அடுக்கி வைத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணாராமா. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண பொழுது அவர் கேட்டாராம், ஆண்டவரே, நீங்க இந்த பூமியில இருந்த பொழுது
பல குருடோருடைய கண்களை நீங்க திறந்தீங்க. ஆனா நான் ஜெபிக்கிறேன், பார்க்கக்கூடிய கண்களை குருடாக்குங்க ஆண்டவரே. நான் இந்த பார்டர் வழியா போறேன், ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேதாமத்தை நான் ஒழிக்க மாட்டேன். இந்த வேதாமத்தை எல்லாரும் பார்க்கிற விதத்துல என் கார் டேஷ்போர்ட்ல வைக்க போறேன், என் கார் சீட்ல அடிக்க வைக்க போறேன், பின்னாடி சீட்லயும் அடிக்க வைக்க போறேன். நான் டிக்கில வைக்க மாட்டேன், என்ஜினுக்குள்ள ஒழிக்க வைக்க மாட்டேன், எங்கேயும் வைக்க மாட்டேன், எல்லாரும் பார்க்கிற மாதிரி வைக்க போறேன். நீங்க என்ன இந்த வேதாமத்தை கடத்தி கொண்டு போறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இவர் இதை ஜெபத்தை செய்துட்டு, இது சாட்சி, நீங்க போய் பார்க்கலாம், அதை வாசிக்கலாம். அதை குறித்து அவர் அந்த பார்டர் கிட்ட வரும்பொழுது அந்த இருந்த போலீஸ்காரர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மிக கடுமையான கட்டளை என்னன்னா, எவனும் எந்த விதத்திலும் வேதாமத்தை இந்த பார்டரை தாண்டி உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. இவர் அந்த பார்டருக்கு வந்த பொழுது ஒரு காரை நிறுத்தி இவரை வெளியே வர சொல்லி, இவருடைய பின்னாடி டிக்கியை திறக்கிறாரு, என்ஜின் போனட்டை திறக்கிறாங்க, வீலை கழட்டுறாங்க, வீலுக்குள்ள பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வெளிப்படையா இருந்த வேதாமத்தை அவங்களால பார்க்க முடியலையா. நூற்றுக்கணக்கான வேதாமத்தை அன்னைக்கு கொண்டு போனவர் 10 வருடமாக ஆயிரக்கணக்கான வேதாமங்களை அவர் ரஷ்ய நாட்டுக்குள் கொண்டு போக தேவன் அவருக்கு கிருபை தந்தாராம். என்ன அற்புதம்! ஆண்டவர் அவருடைய வார்த்தைய நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறாருங்க ஐயா. இன்றைக்கு இந்த வேதாகமும் இவ்வளோ சுலபமாக எல்லாருடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில வேதாமத்தின் அறியாமை இன்னும் அதிகமாக இருக்கிறது. வேதத்தில் என்ன சத்தியம் எழுதப்பட்டிருக்கின்றது அநேக கிறிஸ்துவர்களுக்கு இன்னும் தெரியல. இன்னும் வேதாமத்தை நீங்கள் சுமந்து கொண்டு வரீங்க, பல இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு போறீங்க, ஆனா அதை திறப்பதில்லை. இதுக்குள் இருக்கக்கூடிய ஜீவ வார்த்தையை நீங்கள் புசிப்பதல்ல. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த தேவ வார்த்தை எப்பொழுது திறக்கப்பட்டு வாசிக்கப்பட ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அது ஜீவனையும் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ அற்புதத்தையும் கொண்டு வரும். இதுவரைக்கும் இந்த வேதாமத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் திறந்து வாசிக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருந்தால், நான் உங்களை சவாலிடுறேன், இந்த வேதாமத்தை தரங்க. இதில் இருக்கக்கூடிய ஜீவ வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்க வாசிக்க இந்த புஸ்தகத்தை நீங்க கீழே வைக்க முடியாது. அது உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்களை மறுரூபப்படுத்தும். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இதுதான் நடந்தது. அந்த வார்த்தையை கேட்க 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 இன்னும் அவங்களுக்குள்ள பசி வர ஆரம்பிச்சு. ஐயோ இன்னும் சொல்லுங்க, இன்னும் வாசிங்க, நாங்க கேட்டது எங்களுக்கு போதல, இன்னும் தேவ வார்த்தையின் தேவ நியாய பிரமாணத்தை நாங்க கேட்கவும் விரும்புகிறோம் என்று அந்த வாரம் முழுவதும் பல மணி நேரம் நின்று கொண்டு தேவ வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள் என்று அங்க நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது, நான் இந்த அதிகாரத்தில் பார்க்கக்கூடியது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை ஒரு பசியோடு கூட கேட்கப்படணும். தேவனுடைய வார்த்தை ஒரு பசியோடு கூட நம்ம கேட்கணும். நமக்கு 2 காதுகள் இருந்தாலும் அநேக நேரத்தில் சரியா கேட்பதில்லை, செவி கொடுப்பதில்லை. திருமணமான அநேக புருஷன்மார் கட்டாயம் நீங்க இதை புரிஞ்சு கொள்வீங்க. மனைவி பேசுறாங்க, நீங்க போன்ல இருக்கிறீங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க போனை தட்டிக்கிட்டே சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் பகீரன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, சரின்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா. இது அனுபவத்தோடு கூட நான் பேசுறேன். சில நேரத்தில் ஆண்டவர் தான் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா அவர் தான் காதை உண்டாக்கினார். ஆனாலும் அவர் சொல்றாரு, காது இருந்தும் என்ன பண்ண மாட்டேன்தாமா, கேட்க மாட்டேன் அநேக காதுகள். ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், நீங்கள் கேட்கிற விதத்திற்கு கவனியுங்கள் என்று சொல்றார். நீங்க எப்படி கவனிக்கிறீங்கன்றதுக்கு கவனம் செலுத்துங்க. எப்படி செவி சாய்க்கிறீங்க, தேவ வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்களா? இங்க நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல இந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் வாசிக்க ஆரம்பித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எழும்பி நிற்கிறாங்களாம்.
அந்த வார்த்தைக்கு கனத்தை செலுத்துறாங்க, மரியாதையை செலுத்துறாங்க. அந்த வார்த்தை கேட்டு முடித்த பின்பதாக அத்தனை பேரும் குப்புற விழுந்து அவர்கள் அப்படியே ஆக கடவதாக என்று சொல்றார்களாம். அப்படின்னா அவங்க ஏதோ தானோ என்று ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதலை விடல. அவர்கள் மிக கவனமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கவனத்தை செலுத்தி செவி கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, தேவ பக்தியை காட்டிலும் குருட்டு பக்தி தான் அதிகம். ஏன்னா வேதாமத்தை நம்ம தலகாணிகளில் வச்சிடறோம், 100 முறை முத்தம் கொடுத்துடுறோம். கீழே விழுந்துருச்சு, ஐயோ அப்பா கீழே விழுகக்கூடாதுன்னு தூக்கி பிடிக்கிறோம், யாரும் மிதிச்சிடக்கூடாதுன்னு பயப்படுறோம். இவ்வளோ தூரம் இந்த புஸ்தகத்திற்கு வெளிப்படையான கனத்தை செலுத்துறோம். ஆனால் அதில் அடங்கியுள்ள வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? ஏன்னா குருட்டு பக்தினால மாற்றம் ஏற்படாதாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் உங்க வேதாமத்தை உங்க தலகாணில வைத்து நீங்க தூங்குங்க, எந்த விதத்திலையும் மாற மாட்டீங்க. அதே வாழ்க்கை தான், அதே பிரச்சனை தான். இந்த வேதாமத்தை நீங்க சும்மா சுமந்தா பத்தாது, அதை திறக்கணும். குருட்டு பக்தியை காட்டிலும் தேவ பக்தி இன்றைக்கு நமக்கு தேவை. தேவ வார்த்தையை உன்னிப்பாக கவனித்து அது சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம செவியை சாய்த்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பிரசங்கியார் சொன்னாராமா, தேவ வார்த்தையை நம்ம எப்படி கேட்கணும்னா, நமக்கு நெருங்கிய ஒரு நபர் குடும்பத்தார் மறிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். மறிச்ச பிறகு அவங்க சொல்றாங்க, அவங்க உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க, உங்களை குறித்து எழுதி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றீங்க? லாயர் கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வைக்கிறார், குடும்பத்தை எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாரு. அவர் உட்கார வச்சுட்டு அந்த உயிரை வாசிக்க ஆரம்பிக்கிறார். உயிரை வாசிக்கும் பொழுது நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த லாயர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க காமெண்ட் விடுவீங்களா? என்னடா இப்படி போட்டு வந்திருக்கிறாரு, வெள்ளை வெள்ளையான்னு போட்டு வந்திருக்கிறாரு, என்னடா இப்படி வாசிக்கிறாரு, ஒரு மாதிரி வாசிக்கிறாரு, இவர் என்ன ஸ்டைலு, இது என்ன, ஐயோ போர் அடிக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, அவர் வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க மிக கவனத்தை செலுத்தி கேட்பீங்க. ஏன்? உங்க கவனம் என்னன்னா, அந்த உயிரில என்ன பத்தி என்ன எழுதியிருக்குன்னு நீங்க அறிந்து கொள்ள விரும்புறீங்க, எனக்கு என்ன தரப்பட்டிருக்குன்னு நான் அறிந்து கொள்ள விரும்புறீங்க. இந்த பிரசங்கர் சொல்றாரு, தேவ வார்த்தையை அப்படிதான் நீங்க கேட்கணும். ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகின்றது, என்னுடைய சூழ்நிலை குறித்து தேவ வார்த்தை என்ன சொல்லுகின்றது, அந்த வார்த்தை எனக்கு ரேமாவாக வருமா, அந்த வார்த்தை எனக்கு கைரோஸாக தரப்படுமா, இந்த வார்த்தைக்கு நான் என் செவியை சாய்த்து அது என் ஜீவனை மாற்றக்கூடிய வல்லமை உடையது என்று அறிந்து அதை நான் கவனத்தோடு கூட நான் கேட்கும்படியாக விரும்புகின்றேன். 8ஆம் அதிகாரத்தில் தான் நடக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு கனத்தையும் மரியாதையும் கவனத்தையும் செலுத்தி அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளுக்கு தங்களுடைய செவியை சாய்த்தார்கள். இன்றைக்கு தேவ வார்த்தை அப்படிப்பட்ட தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துகின்றதா? தேவ வசனத்தை அப்படி ஒரு பசியோடு கூட நீங்க திறக்கிறீங்களா? ஆண்டவரே, இது ஜீவ வார்த்தை, இது எனக்கு மன்னா, இன்னைக்கு என்னோடு கூட பேசுங்க, என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை போஷியுங்கள் என்று அந்த தேவ வார்த்தை தேவ பிள்ளைகள் பசியோடு கூட திறக்கும் பொழுது அவர் யாரையும் பசியோடு கூட திரும்பி அனுப்ப மாட்டாருங்க. திருப்தியாக நீங்கள் தெய்வீக போஷாப்பை பெற்றுக்கொண்டு பரலோகம் மன்னாவை பெற்றுக்கொண்டு தான் நீங்க அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வீங்க. 3வது நான் இந்த அதிகாரத்தில் பார்க்கக்கூடியது, வேதாகமத்தை போதிக்கக்கூடிய சபையில் அங்கமாய் இருப்பது அவசியம். வேதாகமத்தை போதிக்கக்கூடிய சபையில் அங்கமாய் இருப்பது அவசியம். அங்க 7, 8, 9ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் வாசிங்களேன். 8, 9 கொஞ்சம் வாசிங்களேன். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி, தீர்க்கமாக வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பட்டியல் தரப்படுகின்றது, யார் யாரெல்லாம் அதெல்லாம் செய்தார்கள் என்று.
யார் யார் எந்தெந்த ஆசாரியன் எழும்பி, ஏன்னா அது 7 நாட்களுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தபடியால பல ஆசாரியர்கள் எழும்பி அந்த மேடையில நின்று தேவ ஜனத்திற்கு தேவ வார்த்தையை எடுத்து தெளிவாக பிட்டு பிட்டு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அநேக நேரத்தில் வேதாமத்தில் நாம் வாசிக்கக்கூடிய அநேக பகுதியில் நமக்கு புரியும், ஆனால் சில இடங்களில் நமக்கு புரியாது. இந்த வியாக்கியானம் என்னன்னு தெரியாது. அதற்காக தான் தேவன் சபையில போதர்களை எழுப்பியிருக்கின்றார், மெய்ப்பர்களை எழுப்பியிருக்கின்றார். மெய்ப்பர்களுக்கும் போதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதான வேலை இந்த வேதத்தை திறந்து அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை போதித்து ஜனங்களுக்கு அது புரிந்து கொள்ளவென்ற விதத்தில் தேவ வார்த்தை அவளுக்கு போதிக்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபையில் இது ஒரு பிரதான ஊழியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அதற்கென்ற நேரத்தை ஒதுக்கி சபையாக இந்த வார்த்தையை நம்ம தியானிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான முகாந்திரம் உண்டு. ஏதோ தானோ என்று மேடையில வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக கதைகளை சொல்லி உங்களை எப்படியோ ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணி உங்களை சிரிக்க வைத்து ஏதோ உங்களை அனுப்பி வைக்கணுன்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த மேடையில நிற்கும் பொழுது, பலிபீடத்தில் நிற்கும் பொழுது நடுக்கத்தோடு நின்று, ஆண்டவரே எங்கள் சபையோடு கூட பேசுங்க, எங்களை உருவாக்குங்க, கிறிஸ்துவின் சாயலை எங்களை ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இங்கே பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எங்களை உருவாக்குங்கள் என்று தேவ பயத்தோடு கூட தேவ வார்த்தையை ஒவ்வொரு வாரம் இந்த பலிபீடத்தில் இருந்து பிரசங்கிக்கின்றோம். இது ஒவ்வொரு சபையிலும் காணப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியம். தேவ பிள்ளைகள் ஒரு சபைக்கு போவீர்கள் என்றால் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, தேவ வார்த்தை இங்க தெளிவாக கலப்படம் இல்லாமல், ஒத்து போகக்கூடிய சத்தியம் இல்லாமல் தேவ வார்த்தை இங்கே போதிக்கப்படுகின்றதா என்று கேட்க வருது அவசியம் ஐயா. நீங்க அநேக சபையில தேவ வார்த்தை தெளிவாக போதிக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை இதுதான். அவர் சொல்றாரு, 2 தீமோத்தேயு வாசிங்களேன், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிப்பது அவசியம். வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யத்தக்க தகுதி நற்கிரியும் செய்யத்தக்க தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கின்றது என்று சொல்றார். இதுதான் தேவ வார்த்தையின் வல்லமை. அவர் சொல்றாரு, தேவ வார்த்தையை போதிக்கும் பொழுது சும்மா கேட்க விரும்பின காரியங்களை மாத்திரம் போதித்தா பத்தாது. இன்றைக்கு செய்திகளை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு செய்திகளை கேட்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு உங்க போன் மூலமாக ஆப்பிரிக்காவில் பேசின செய்திகள், இங்கிலாந்துல பேசின செய்திகள், அமெரிக்காவில் பேசின செய்திகள், 20 நிமிடத்துல 20 செய்திகளை நீங்க கேட்டறலாம். இன்றைக்கு பிரசங்கங்களுக்கு குறையே இல்லை. அநேக பிரசங்கங்கள் உண்டு. அநேக பிரசங்களை நம்ம கேட்கக்கூடியவராக இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு சிலர் அவர்கள் விரும்புகின்ற பிரசங்கத்தை செய்யக்கூடியவர்களுடைய பிரசங்கத்தை ரொம்ப உன்னிப்பா கேட்கிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு ஃபேவரட்ஸ் இருக்கு. அவங்க பிரசங்கம் எப்பொழுது ரொம்ப என்னை சார்ஜ் பண்ணும், என்னை உற்சாகப்படுத்தும். எப்பெல்லாம் அவங்க பிரசங்கத்தை கேட்கணும் எனக்குள்ள ஒரு ரொம்ப பரவசம் வரும்னு சொல்லி அவங்க பிரசங்கத்தையே நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். என்ன பிரச்சனைன்னா, இப்படி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிரியாணி மேலே வெறுப்பே வரதில்லை, ரொம்ப விரும்புறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி, திங்கக்கிழமை சிக்கன் பிரியாணி. இப்போதான் ஸ்விக்கி இருக்கே, ஒவ்வொரு நாளும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாப் 10 பிரியாணி கடையை ஒவ்வொரு நாளும் சாம்பிள் பார்க்கலாம். நாளைக்கு எங்கேருந்து ஆர்டர் பண்ணலாம்? HMRலேருந்து ஆர்டர் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை எங்கேருந்து ஆர்டர் பண்ணலாங்க? SS பிரியாணிலேருந்து ஆர்டர் பண்ணலாம். பாருங்க, கரெக்டாக சொல்கிறாங்க எல்லாரும்.
ஒவ்வொரு நாளும் பிரியாணியை சாப்பிட்றீங்க, சலிக்கவே மாட்டேங்குது. டெய்லி பிரியாணி தான் அடிச்சு கொளுத்துறீங்க. 2 வாரம் ஒவ்வொரு நாளும் பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க, என்ன ஆகும்னு சொல்லுங்க. 2 வாரம் டெய்லி பிரியாணி போட்டு கொளுத்துனீங்க, அதுக்கு பிறகு என்ன ஆகும்? பலூன் மாதிரி உப்புவீங்க முதல். 2வது, டாக்டர் இடத்துல யாரோ ஒருத்தர் உங்களை கூட்டிட்டு போகணும். டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, நாளையிலிருந்து பிரியாணி சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்துங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேக சபையில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் உன்னை செழிக்க வைப்பாரு, ஆண்டவர் உன்னை பெருக செய்வாரு, ஆண்டவர் உனக்கு இந்த அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் உனக்கு அந்த அற்புதம் செய்வாரு, இப்படியே சொல்லி சொல்லி அநேக விசுவாசிகளை தொட்டிலாட்டிக்கிட்டே அவங்க வெயிட் போட்டுக்கிட்டே தான் போறாங்க. எப்போ தேவ வார்த்தையிலிருந்து சுயம் சாகணும், போராட்டங்களை எதிர்பாருங்க. தேவ சாயல் உங்களுக்குள்ள வரணும், குணங்கள் மறிக்கணும் என்று இன்றைக்கு அநேக சபைகளை போதிக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன விருப்பமாய் இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற விதங்களில் அநேக சபைகளை பிரசங்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விலக்கிரயத்தை செலுத்துங்க, தேவனுக்காக தியாகத்தோடு வாழுங்க, இந்த பூமியை விட்டு விடுங்க, இந்த பூமியை நேசிக்காதீங்க, பூமியின் இன்பத்தை தேடி போகாதீங்க என்று அநேக நேரத்தில் பேசுவதில்லை. ஏன் அப்படி பேசிட்டு ஜனங்க வராம போயிடுவாங்க என்ற பயத்துல இன்றைக்கு அநேக சபைகளில் தேவ வார்த்தை போதிக்கப்படுவதில்லை. அதனால நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வேத வசனத்தை கலப்படம் இல்லாமல் போதிக்கப்படக்கூடிய திருச்சபைகளை கண்டுபிடித்த பின்பதாக அந்த இடத்தில் நாட்டப்பட்டு கட்டப்படும் பொழுது அப்பொழுது தேவன் அவங்க வாழ்க்கையை மாற்றுவாருங்க. ஐயா பவுல் சொல்றாரு, திமோத்தேயுக்கு இதையும் சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு. 2 திமோத்தேயு வாசிங்களேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு திமோத்தேயு. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஜனங்க விரும்புறாங்களோ இல்லையோ, ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, உன்னுடைய வேலை இந்த திருவசனத்தை ஜாக்கிரதையோடு கூட நீ பிரசங்கம் பண்ணணும் திமோத்தேயுன்றார். அப்புறம் என்ன சொல்றாரு வாசி. எல்லா நீடிய சாந்தத்தோடும், அப்படின்னா எல்லாத்தையும் கடிந்து கொண்டு எல்லாத்தையும் எரிஞ்சு பேசாத, நீடிய சாந்தத்தோடு கூட உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று சொல்றார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சலை கேட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒரு நாள் வரும் இந்த உபதேசத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க, வாழ்க்கை மாற்றக்கூடிய வசனத்திற்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வசதியான வார்த்தைகளை, அவளுக்கு விருப்பமான வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் அங்கேயும் எங்கேயும் தெரிந்து போவார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அநேக இடத்துல கதையை வச்சே ஓட்டிடுறாங்க. இந்த கதையை சொல்லி அந்த கதையை சொல்லி இவங்களை சிரிக்க வச்சு அப்படியே நான் வாரந்தோறும் சபையை நடத்துறாங்க. ஐயா, தேவ வார்த்தை அதுக்கு மாத்திரம் இல்லை, நல்லது, சிரிப்பது நல்லது தான், ஒரு கதையை சொல்வது தப்பு இல்லை. ஆனால் தேவ வார்த்தை நம்மை கட்டி எழுப்பணும், நம்மை வெட்டணும். தேவ வார்த்தை நமக்குள்ள தேவையில்லாததை அதை அறுக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இருபுறம் அது கூர்மையான ஒரு பட்டயமா இருக்கு. அப்படின்னா தேவ வார்த்தை பேசப்படும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்கணுங்க ஐயா, ஏற்படணும் நம்முடைய வாழ்க்கையில. இப்படி யோசித்து பாருங்களேன், டெய்லி நீங்க சிப்ஸு, பிஸ்கெட்டு, மைசூர் பாக்கு டெய்லி சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன். வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை. என்ன சாப்பிட்றீங்க? சிப்ஸு, பிஸ்கெட்டு, மைசூர் பாக்கு, இதுதான் சாப்பிட்றீங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது குளுகுலுன்னு இருக்கு. அது சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்க? பெரிய பிரச்சனை. டாக்டர் சொல்லுவாரு, நாளையிலிருந்து நீயே கீரை, கூட்டு பொரியல், கொஞ்சம் கோதுமை சப்பாத்தி, உன் டயட் என்ன பண்ணணுவாரு? மாத்துன்னு சொல்லுவார். ஏன்னா தேவ வார்த்தை ஆவிக்குரிய போஷாப்பு.
ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதன் இந்த வார்த்தையின் மூலமாக போஷிக்கப்படுறான். நீங்க இந்த காலையில் இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவ வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படும் பொழுது உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் இதன் மூலமாக போஷாப்பை பெற்றுக்கொள்கின்றான். அதனால நீங்க என்னத்தை உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்க தரீங்கன்றதற்கு கவனம் செலுத்துவது அவசியம். இப்படி கேட்கிறேனே, ஹோட்டல் கடை சாப்பாட்டுக்கும் வீட்டு சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இங்க இருக்கிறதா சொல்றாங்க, நீங்களாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் திருப்பி கேட்கிறேன், ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? ஹோட்டல்ல போய் சாப்பிடும் பொழுது அந்த பரோட்டால எவ்வளவு எண்ணெய் போட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சிக்கன் மசாலா சாப்பிட்டீங்கல்ல, அது எவ்வளவு நாளைக்கு அவன் கடையில் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் உங்களுடைய சாப்பாடை அவன் ஆயத்தப்படுத்தின பொழுது கையை கழுவுனான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை மூக்கு நோண்டிட்டு உங்க சாப்பாடு செய்தானா தெரியுமா? ஐயோ என்ன டேஸ்டா இருக்கு, அப்பா சூப்பரா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு, போட்டு அடிச்சு கொளுத்துறீங்க. அப்புறம் 2 நாளைக்கு பாத்ரூம் பக்கத்துல தான் உட்காடுறீங்க. அஜீர்ணம் பிரச்சனை. ஏன்? ஹோட்டல் சாப்பாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. வெளியே மாத்திரம் பிளேட்ல வந்து வைக்கும் பொழுது அழகா டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். மேல கொஞ்சம் சாஸ் ஊத்தி அதை கொடுத்து பார்த்தா என்ன அழகா இருக்கு, போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு பாரு நான் எங்க சாப்பிட்றேன்னு பாருன்னு தான் காமிக்கிறாங்க வாலிபர்கள். ஆனா அதுக்குள்ள எப்படி செய்தான், என்ன போட்டான், இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா வீட்டு சாப்பாடுல முதலாவது யாரு சமைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்போ கறி வாங்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், என்ன போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை சாப்பிட்ட பிறகும் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன் இன்னைக்கு காலையில, அப்படின்னா நீங்க எங்கெங்க சாப்பிடணும்? வீட்டில் தான் சாப்பிடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. தேவ வீட்டில் வந்து ஒழுங்கா கொடுக்கப்படுகின்ற ஆரோக்கியமான போஷாப்பை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. தேவையில்லாம தவறா வழி நடத்தப்பட மாட்டீங்க. நீங்க அநேக வாழ்க்கையில இந்த தீர்க்கதரிசி சொன்னது, அந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னாராமா, இப்படி சொன்னாராமா, இந்த புதிய வெளிப்பாடு, அந்த புதிய வெளிப்பாடுன்னு சொல்லி எவ்வளோ குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள். ஏன்? கண்ட இடத்துல போய் சாப்பிட்றீங்க. இன்னைக்கு பார்த்து உங்களை சொல்றேன், கண்ட இடத்துல சாப்பிட்றதை நிறுத்துங்க. முதல்ல வந்து எங்க தேவன் உங்களை வைத்திருக்கின்றாரோ அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவாரு. தேவ வார்த்தை உங்களை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கு. சில என்ன பார்த்து சொல்றீங்க, என்ன பாஸ் இவ்வளோ சாப்பாடுன்னு சாப்பிட்ற நேரத்தில் சொல்றீங்க பசி எடுக்குது. உங்களை பார்த்து நான் சொல்றேன், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால தான் பொழைப்பான். பசி வந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை சாப்பிடுங்க. இது உங்களுக்கு போஷாப்பா மன்னாவா இருக்கட்டும். வாழ்நாளெல்லாம் குறையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்த தேவன் வல்லவராக இருக்கின்றார். இவர்கள் தேவ பிள்ளைகள் அந்த தேவ வார்த்தைக்கு அவர்கள் கனத்தையும் மரியாதையும் கொடுத்து, அவர்கள் அறிந்திருந்த எஸ்ரா, அவர்கள் அறிந்திருந்த ஆசாரியர் இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுக்குள் கட்டப்பட்டார். அதனால தான் அந்த தேவ வீட்டில் பிரசங்கிக்கப்படுகின்ற பிரசங்களுக்கு அதிகம் மதிப்புண்டு. ஏன்? நாளைக்கு நான் எங்கேயும் ஓடி போயிட முடியாது, பணத்தை தூக்கிட்டு எங்கேயும் காணாமல் போயிட முடியாது. நாளைக்கும் அடுத்த வாரம் இங்கே தான் நிற்கணும், அடுத்த வாரம் இங்கே தான் பிரசங்கம் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்ளணும். ஏன்? அப்படி நான் சாட்சியை நான் காத்துக்கொள்ளனா என்னுடைய ஓட்டத்தை நான் இழந்துருவேன். ஒவ்வொரு வாரமும் பயபக்தியோடு கூட தேவ பிரசனத்தில் சபையார் முன்பதாக எழும்பி நின்று பிரசங்கிப்பது என்னுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆகியால் இதை உத்தமமாக செய்வதற்கு என்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கின்றது. ஆனால் கண்டவங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது அவங்களுடைய சாட்சி உங்களுக்கு தெரியாது, அவங்க யாரா இருக்கின்றாங்க உங்களுக்கு தெரியாது. சும்மா டிவியில் அழகா லைட்டை வச்சு அப்படி ஃபோக்கஸ் பண்ணி இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு அநேகர் ஒளியின் தூதன்கள் தான். உண்மையை சொல்லணும்னா பல விதங்களில் சபையில் இருக்கின்ற அநேக விசுவாசிகளை திருடி கொண்டிருக்கின்றார்கள் பொல்லாதவர்கள். இந்த காலையில் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து தேவ சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, தேவ திருச்சபையில் தேவன் நியமித்திருக்கின்ற தேவனுடைய அற்புதமான மெய்ப்பர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். நேரம் போய்விட்டு நான் கடைசியாக அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது, தேவ வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் பதில் கொடுப்பது அவசியம்.
தேவ வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் பதில் கொடுப்பது அவசியம். ஏதோ ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல போகக்கூடாது. ஒவ்வொரு முறையும் யாக்கோபு சொல்றது போல இந்த கண்ணாடியாகிய தேவ வார்த்தையில நம் முகத்தை பார்த்ததுக்கு பின்பதாக என்னத்தை நான் மாற்றணும், என்னத்தை நான் விட்டு விடணும், எது சாகணும், எது என் வாழ்க்கையில அறுக்கப்படணும் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் தேவ வார்த்தையை கேட்ட பின்பதாக. இந்த காலையிலும் நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ தானோ என்று ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக சபைக்கு வராதீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால நான் கட்டப்படணும், உம்முடைய வார்த்தையினால என்னுடைய வாழ்க்கையில கூர்மையாக்கப்பட வேண்டியது கூர்மையாக்கணும், ஆண்டவரே வெட்ட வேண்டியது வெட்டணும் என்று அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வரும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையின் மூலமாக மிக அழகாக நம்மை எழுப்பி கட்டுவார். 5 காரியங்கள் நடைபெறுகின்றது இங்கே. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை அவள் கேட்டுடனே 5 காரியங்கள் மூலமாக அவள் பதிலை தருகின்றாள். முதலாவது மனம் திரும்புகின்றார். மனம் திரும்புறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க மீண்டும் வீட்டில் போய் வாசிங்களேன். என்ன அற்புதமான ஒரு அதிகாரம். இந்த நியாயப்பிரமாணத்தை ஆசாரியர்கள் வாசிக்கும் பொழுது ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க, மனங்கசந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அழுகிறாங்க? அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவளுக்குள்ள அந்த பாவ உணர்வு வருது. இருதயம் குத்தப்படுது. ஐயோ, நான் இவ்வளவு தூரம் பாவம் செய்துட்டேனே, இவ்வளவு தூரம் தேவனுடைய தூரம் போயிட்டேனே, இவ்வளவு தூரம் உலகத்திற்கு பின்னாடி நான் வாழ்ந்துட்டேனே என்று அந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை குத்தி அவர்களை மனம் திரும்புதலுக்காக தேவ வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கின்றது. இது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணுங்க. ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய மனம் கசந்து அழுகணும். ஐயா, ஆண்டவரே, நான் இப்படி தப்பு செய்துட்டேனே, இப்படி பாவத்தை என் வாழ்க்கையில விட்டு வச்சுட்டேனே, நான் மன்னிக்காம இந்த என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உறவு இருக்கின்றதே, இப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கத்தை வச்சிருக்கிறேனே, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உறவை நான் விட்டுட்டேனே என்று ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது மனம் கசந்து மனம் திரும்பி அவரிடத்துல வருவது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தேவ பிரசனத்துல மன்னிப்பை கேட்டு தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். அது பெற்றுக்கொண்ட பின்பதாக இங்க நேரில் 2வது நடந்தது சந்தோஷம். தேவனுடைய சந்தோஷம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சது. நீங்க அதை வாசிப்பீங்க. சந்தோஷன்ற வார்த்தை 2-3 முறை அந்த இடத்துல வருது. அங்க அழுது முடித்த பின்பதாக ஆண்டவர் அவர்களை சந்தோஷத்தினால நிரப்புறார். மீண்டும் அந்த தாவீது சொன்னது போல என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், எனக்கு மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. அநேக ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டீங்க. ஏன் இன்னும் மனம் திரும்பல? அநேக காரியங்களை விட்டு வச்சிருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் அனுபவிக்கணும்னா அந்த மனம் திரும்புதல் ஏற்படணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பணும்னா ஆண்டவர் 2வது சந்தோஷத்தினால நிரப்புறாரு. 3வது கனிகள் அவங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். கனிகள், நற்கிரியைகள். நேரமில்ல, அவங்க எஸ்ரா பார்த்து சொல்றாரு, நீங்க இப்போ நல்ல இந்த 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 பஸ்கா இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும் பொழுது உங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களிலிருந்து இருக்கக்கூடிய மீதியானதெல்லாம், உங்களுடைய நல்ல சாப்பாடு நீங்க சாப்பிட்றீங்களே, அதுல மீதியாகும் பொழுது, அதுல உங்களுக்கு அதிகமா இருக்கும் பொழுது கொண்டு போய் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க, மற்ற யாருக்கெல்லாம் இல்லையோ அதுக்கெல்லாம் போய் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதே போல இஸ்ரவேல் ஜனங்க அவளுக்குள்ள இருந்த மனம் திரும்புதல்னாலும் தேவ சந்தோஷத்தினாலும் கனி அவங்க வாழ்க்கையில காண ஆரம்பிக்கும். 4வது கீழ்ப்படிதல். அவங்க நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போது கேட்குறாங்க, மோசேவின் நாட்களில் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த பண்டிகைகளை பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடவில்லை. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் நெகேமியாவும் எஸ்ராவும் பார்த்து சொல்றாங்க, இந்த கூடாரத்தின் பண்டிகையை பல தலைமுறைகளாக நாங்கள் கொண்டாடலை, ஆனால் இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்டுட்டோம், நாங்கள் வீட்டுக்கு கூட திரும்பி போல, இங்கேயே டென்ட் அடித்து 1 வாரம் இங்கேயே இருக்க போகிறோம், தேவ வார்த்தைக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்துகிறோம் என்று அத்தனை பேரும் வீடுக்கு போகாமல் 7 நாட்கள் அதே இடத்துல தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை கேட்குறாங்க, குத்தப்படுறாங்க, மனம் திரும்புகிறாங்க, கட்டப்படுறாங்க. தேவன் அவளோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறார். 5வதாக கடைசி நாளில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார், தேவனை உயர்த்த ஆரம்பிக்கின்றார். இதுதாங்க தேவ வார்த்தை நமக்குள் செய்ய வேண்டிய அற்புதமான கிரியைகள். ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தை கேட்கும் பொழுது 2 ஜனக்கூட்டத்தார் உண்டு.
இந்த காலையிலும் இந்த சபையில் 2 ஜன கூட்டத்தார் உண்டு. ஒரு ஜனம் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுறீங்க. பல வருடங்கள் இந்த சபைக்கு வரீங்க, ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. இன்னும் அதே வாழ்க்கை, அதே பழக்க வழக்கங்கள், அதே கடனில் மூழ்கி இருக்கிறீங்க. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்பதாக இங்கே வந்த பொழுது எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அதே நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன், என்னாச்சு? ஒவ்வொரு வாரம் வராங்க தானே, ஒவ்வொரு வாரமும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் வந்திருக்கணும் இல்லை, ஆனால் வரல. ஏன்? செவி கொடுக்கல, கீழ்ப்படுத்தல, தேவ வார்த்தையை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க போஷிக்கல. அதை அவங்க வாழ்க்கையில எதை அறுக்கணுமோ அறுக்காம அதை வச்சுக்கிட்டே ஆண்டவரிடத்துல என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கறாங்க. அது நடக்காதுங்க ஐயா. ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஜன கூட்டத்தார் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் தேவ பிரசன்னத்துக்கு வரும்பொழுது சொல்லும், கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், என் வாழ்க்கையில மாற்ற வேண்டியதை மாற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன், எதை விட்டு விடணுமோ விடுறேன், எதை செய்யணுமோ நான் செய்யறேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு ஜனக்கூட்டத்தார் உண்டையா. அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சபையில வந்த பொழுது, இந்த பட்டணத்திற்கு அவங்க வந்த பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து தூங்கினவங்க அநேகர் உண்டு, வீடு இல்லாமல் திரிந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இந்த சபையில கடன்ல மூழ்கி கொண்டு இங்க வந்த பொழுது தேவ வார்த்தையை கேட்டு படிப்படியாக அவங்க வாழ்க்கையை மாற்றி கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அவர்களை உயர்த்தி மாற்றி இன்றைக்கு அவர்களை இந்த பட்டணத்திலே ஓஹோன்னு ஆண்டவர் வைத்து கடன் இனி வாங்குவதில்லை, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு தேவன் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார்னா அதுக்கு காரணம் இந்த வார்த்தைக்கு அனுமதி கொடுத்தார்கள், இந்த வார்த்தைக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகையால் தேவன் அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு மறுரூபப்படுத்தி கொண்டு வருகின்றார். அன்றைக்கு 8வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் செய்த அதே அற்புதங்களை இந்த காலையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் ஐயா. மீண்டும் தேவன் உங்களை அந்த உப்பிரவாதத்தின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எழுப்பி நிற்கலாமா? இந்த காலையில் தேவ வார்த்தையை கேட்ட நாம் இங்கே நான் பேசி கொண்டிருந்த பொழுது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் பலரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். பல இடங்களில் பல வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை குத்தி கொண்டிருந்தார். இதை சரி செய், இதுதான் நான் உன்னை பற்றி, இதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த பழக்கம்தான், இந்த உறவு தான் என்று பல விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு காலையில் தேவ பிரசன்னத்தில் பலரோடு கூட பேசி கொண்டிருந்தார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஐயா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலை நீங்க உணர்ந்து அப்படியே போயிடாதீங்க, அப்படியே நடந்து போயிடாதீங்க. இந்த காலையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஒரு அர்ப்பணிப்பை செய்யுங்க. அவரிடத்துல கேளுங்க, ஆவியானவரே உங்க சத்தத்தை நான் கேட்டுட்டேன், உங்களுடைய உந்துதலை நான் உணர்ந்துட்டேன், அதனால் இந்த இடத்தை விட்டு நான் போவதற்கு முன்பதாக அந்த பழக்கம் என் வாழ்க்கையிலிருந்து முறிக்கப்படணும், அந்த தவறான உறவு என் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படணும், இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த இடத்தை நான் எடுக்கிறேன் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் இந்த காலையில் தேவ பிரசன்னத்தில் எடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாரா. இது ஒரு விடுதலையின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புத காரியத்தின் துவக்கத்தின் நேரமா இருக்கு. இந்த வார்த்தை அதிகம் வல்லமையுடையதையா. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். குருட்டு பக்தி வேண்டாம், தேவ பக்தி நமக்கு வேணும். இந்த வசனத்தில் அடங்கியுள்ள சத்தியங்களுக்கு நம் காதை திறந்து செவி கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ள ஒரு வெளியேற பெற்ற ஒரு வேலையை செய்ய துவங்குகின்றார். இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பழைய பழக்க வழக்கங்களை, பழைய மனிதனின் சுவாபங்களை, பழைய காரியங்களை ஒழியத்தக்க விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு நம்மளோட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே முழு ஆக்சஸ், முழு 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 பர்மிஷன் உங்களுக்கு தான். என்னுடைய வாழ்க்கையில ஏதும் உங்களுடைய அதிகாரத்திற்கு மீறி இருக்கக்கூடாது, ஏதும் அந்தரங்கத்தில் இருந்துடக்கூடாது, எதையும் நான் ஒழிச்சு வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நான் வெளிப்படையாக உங்க பிரசனத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. பலிபீடத்தில் நான் என்ன படைக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள என்ன ஒரு குறை இருந்தாலும், எந்த ஒரு பாவம் இருந்தாலும், எந்த ஒரு மீறுதல் இருந்தாலும் இந்த காலையில தேவ பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய வெளியேற பெற்ற ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பாவத்திலிருந்து உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவின் வார்த்தைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தில் எங்களை நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில பலமா இறங்கி வாங்க, தேவ பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய
வார்த்தையின் மூலமாக எங்களை புடமிடுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை கட்டுங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகின்றோம், நாங்கள் கீழ்ப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட இந்த காலில் தனிப்பட்ட ரீதியில் உம்முடைய வெளியேறப்பட்ட ஊழியத்தை செய்யுங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலையில் இன்னும் கிறிஸ்து இயேசு தரக்கூடிய இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, இந்த நித்திய வாழ்வின் நம்பிக்கை இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். பாவங்களை இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். ஒரு வாழ்க்கை மாற்றக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு. தேவ வார்த்தை சொல்லுகிறது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தில் இடத்தில் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவளுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய வாழ்வும் தரப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, இந்த காலையில உங்களுக்கு ஒரு தருணத்தை தரும்படியான விரும்புகிறேன். கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில், தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கிற நேரத்தில், ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, என் வார்த்தையை கேட்டு, பாஸ்டர் எனக்கு அந்த நிச்சயம் வேணும், எனக்கு அந்த நித்திய நம்பிக்கை வேணும் என்று சொல்வீங்கன்னா, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக இந்த காலையில் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். சபையார் எல்லாம் சேர்ந்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை செய்யலாம். சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட ஜெபிங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து, இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் வாழ்க்கைய உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த காலையில வார்த்தையை கேட்டு முன்பதாய் வந்திருக்கிற இந்த வெளியேற பெற்ற நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது இந்த மிக எளிமையான வல்லமையுள்ள ஜெபத்தை செய்திருக்க இந்த நேரத்தில் சாபங்கள் முறிக்கப்படுவதற்காக நன்றி, நுகங்கள் முறிக்கப்படுவதற்காக நன்றி, வியாதிகள் சரீரங்களை விட்டு இப்பொழுதே நீங்கி போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை, அவருடைய அற்புத வெளிச்சம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையை எப்பொழுதே நிரப்புவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருளிலிருந்து எங்களை ஆச்சரிய ஒளிக்கு கொண்டு வருகின்ற அற்புத தெய்வமே, இந்த காலையில முன்பதாய் பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் இப்பொழுதே நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த வண்ணமாக அவங்க திரும்பி செல்லாமல் இந்த நம்பிக்கையும் இந்த நித்திய சமாதானத்தையும் அவர் வாழ்க்கையில பெற்றிருப்பதற்காக நன்றி. தேவ ஜனத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவ வார்த்தையின் மேல எங்களுக்கு ஒரு பசியை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை வாசிப்பதற்கும், வார்த்தைக்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.